வணக்கம். டைம் வந்து May 28 டியூஸ்டே. டைம் வந்து 10 o'clock ஆகுது. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு பார்க்கலாம். இந்த நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஸ்க்ரீனு பிஎன்எல் கிராஃபு. ஸோ 60 to 70,000 இன் பிட்வீனில் நம்மளோட பிஎன்எல் வந்து ட்ராவல் ஆகின்னு இருக்குது. இந்த மாதம் ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்குது. பார்த்து வைப்பீங்க. 70 டச் பண்ணிச்சு, மறுபடியும் 60 டச் பண்ணிச்சு, மறுபடியும் 69 கிட்டே போச்சு. இப்போ மறுபடியும் அப்படியே ஃப்ளாட்டாக தான் இருக்குது. ஓகே, ஸோ பார்க்கலாம். 1 lakh நம்ம கேபிட்டல் போட்டோம். இது வரைக்கும் வந்து ஒரு 65,000 வந்து நமக்கு ட்ரேட்லேருந்து ப்ராஃபிட் வந்துருக்கு. இது இல்லாமல் நம்ம எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 10,000 வந்து டார்கெட் இல்லாமல் டார்கெட் எடுத்து விட்டு ஓடினாலும் அதுக்கப்புறம் ட்ரேட் ரன் ஒன்றும் ஒர்க் ஆகலை. அன்றைக்கி நம்ம மேனுவலாக பண்ணோம். ஸோ இந்த 2 நாளில் வந்து நமக்கு ஒரு 10,000 வந்துருக்கு. ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 75,000 வரைக்கும் ப்ராஃபிட் வந்துருக்கு. ஆவரேஜ் மந்த்லி ரிட்டர்ன் வந்து நமக்கு 7.41% இருக்குது 65,000 கால்குலேட் பண்ணும்போது. மேக்ஸிமம் லாஸ் வந்து 6,000 வரைக்கும் போயிருக்கு. இந்த மாதத்தில் தான் போயிருக்கு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் 5,000 தான் போயிருந்துச்சு. ஸோ ட்ரா டவுனில் எந்த சேஞ்சஸும் இல்லை. 15,470 தான் இருக்கும். மே மந்த்துக்கு பார்க்குறோம். 191 ட்ரேட்ஸ் நமக்கு இது வரைக்கும் எடுத்ததுக்கு 1,500 நம்ம வந்து ஓவரால் லாஸில் தான் இருக்கும் இந்த மாதம். ஏன்னா மாதம் ஃபுல்லாகவே ரொம்ப வாலட்டைலான மந்த்து. ஸோ மேலே கீழேன்னு போனதுனால நமக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஸ்டேபிளாக நமக்கு கரெக்டாக ரிட்டர்ன் கிடைக்கல. ஸோ மார்க்கெட் எப்போ ஸ்டேபிளாகி நமக்கு ஒரு மாதிரி ஒழுங்காகுதோ அப்போ தான் வரும். ஏன்னா விக்ஸும் பார்த்திங்கன்னா 20 கிராஸ் பண்ணிடுச்சு. எலெக்ஷனோட பதட்டம் ப்ளஸ் மார்க்கெட்டும் ஆல் டைம் ஹையில் இருக்குன்றதுனால. ஸோ இதெல்லாம் செட்டில் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த டைம் வரைக்கும் நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். இப்போ இன்றைக்கி ட்ரேட் பார்க்கலாம், இன்றைக்கி டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஸோ மார்னிங் நம்மளோட ஓப்பனிங் பேலன்ஸ் பார்த்திங்கன்னா 79,181. ஆமாம். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நேற்று வந்து நம்ம ஒரு 27,000 வந்து வித்ட்ரா பண்ணிட்டோம் அக்கௌண்ட்லேருந்து. ஸோ அதனால் கம்மியாயிடுச்சு. ஓகேவா. நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இப்போ வந்து கொஞ்சம் சில அட்ஜஸ்ட்மெண்ட் சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த சேஞ்சஸ் பண்ணதுனால என்ன ஆகிடுச்சு, நமக்கு வந்து இப்போ கேபிட்டல் ரிக்குயர்மெண்ட் வந்து 75 to 80,000 இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி மாறிடுச்சு. ஸோ அதுக்காக நான் இந்த அமௌண்ட்டை வந்து நான் வித்ட்ரா பண்ணிட்டேன். ஓகே, 1 வீக்காகவே நம்ம அப்படி தான் எண்ணெய் இருக்குது நமக்கு. ஸோ அதனால் அந்த அமௌண்ட் எக்ஸ்ட்ரா இருந்ததுனால நான் அதை வித்ட்ரா பண்ணிட்டேன். ஸோ நம்மளோட ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து 79,180. இதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து பார்க்குறோம் 1,200 நமக்கு ப்ராஃபிட் ரன் ஆகின்னு இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு ப்ராஃபிட்டில் வந்து 3,000க்கு வந்து ஸ்டாக் வேறு வாங்கியிருக்கேன். ஸோ அதுவும் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ 1,234 வந்து நம்ம ப்ராஃபிட்டில் இருக்கும். கீழே இருக்கிறது வந்து ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா LOன்னு பார்த்திங்கன்னா 2 ஓடின்னு இருக்குது. ஒன்று வந்து LAன்னு ஒன்று ஓடுது, ஒன்று LOன்னு ஒன்று ஓடுது. ஸோ நம்ம பேங்க் நிஃப்டி ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ இதுதான் நம்ம பார்க்கணும். இப்போ இதுதான் இது பண்ணின்னு இருக்கோம். ஓகேவா. ஸோ கீழே இருக்கிறது வந்து இன்னும் நம்ம பேப்பர் ட்ரேடில் தான் ரன் பண்ணின்னு இருக்கோம். அது வந்து கொஞ்சம் வேறு மாதிரியான ஸ்ட்ராட்டஜியாக பில்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா. ஏன்னா அடிக்கடி மார்க்கெட் வந்து நிறைய வாலட்டைலாக இருக்குது. ஸோ அந்த வாலட்டைலான மார்க்கெட்டுக்கும் சூட் ஆகிற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி டெவலப் பண்ணணுன்றதுக்காக பண்ணது. ஸோ ஆனால் அது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும் அப்படின்றது இன்னும் நமக்கு தெரியல. ஏன்னா மேலே இருக்க ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபஸ்ட் ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம அக்கௌண்ட் வந்து ஒரு 2 வருஷமாக பண்ணியாச்சு. ஸோ அது எப்படி ரிட்டர்ன் கொடுக்குன்றது எனக்கு தெரியும். ஸோ கீழே இருக்கிறது வந்து இப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஒரு 4-5 டேஸாக இல்லை வந்து 1 week 2 weeks தான் ஓடின்னு இருக்குது. ஸோ அது எப்படி போகுதுன்றதை வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம டிசிஷன் எடுக்கலாம். ஸோ இப்போதைக்கு நமக்கு வந்து ஒரு 1,000 rupees வந்து நம்ம ப்ராஃபிட்டில் இருக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு 2,500 வந்து ப்ராஃபிட் புக் ஆகிடுச்சு. ஸோ மேக்ஸிமம் ப்ராஃபிட்டே வந்து ஒரு 2,530 நம்ம தான் போச்சு. ஸோ அந்த ஃபுல் ப்ராஃபிட் வந்து நமக்கு புக் ஆகிடுச்சு. ஸோ காலைல பார்த்தது ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் பார்த்திங்கன்னா இந்த மாதத்துக்கு நமக்கு வந்து இந்த ப்ராஃபிட் 1,500 லாஸில் இருந்தோம். இப்போ இன்றைக்கி வந்து 2,500 ப்ராஃபிட் வந்ததுனால நம்ம வந்து ஓவராலாக இந்த மாதத்துக்கு 1,000 ப்ராஃபிட் ஆகும். பட் அதுவுமே வந்து ப்ரோக்கரேஜில் நமக்கு போயிருக்கோம். ஓகே. ஸோ தொடர்ந்து பார்க்கலாம் இந்த மாதம் எப்படி போகுதுன்னு. பட் லக்கிலி நமக்கு வந்து இந்த மாதம் லாஸ் கிடையாது. ஸோ அதுவே பெரிய விஷயம். ஏன்னா இந்த மாதிரி சிச்சுவேஷன் வந்து ரொம்ப டஃப்பான டைம். ஸோ இந்த டைமில் நம்மளால் மார்க்கெட்டில் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்டேபிளாக நிற்க முடியுது அப்படிங்கிறது தான் வந்து மேட்ரு. ஸோ அப்படி பார்க்கும்போது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணால் ஒரு 10% நம்ம லாஸ் போவோம் அப்படின்னு நினச்சேன். பட் ஒரு 1,000 rupees ப்ராஃபிட் ஆகுது, ஒரு பெரிய விஷயம். தொடர்ந்து பார்க்கலாம். இந்த மாதத்துக்கு இன்னும் வந்து ஒரு வாரம் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீக் எப்படி போகுதுன்றதை பார்த்து நம்ம டிசிஷன் எடுக்கலாம். ஓகே, தேங்க்யூ.